ரொம்ப நன்றி. இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய தலைகளை தாண்டி இங்க வந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மவுண்ட் ரோடு சிக்னல்ல ஷாப்பிங் போற மாதிரி தான் நீங்க வந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி. ஏன்னா எல்லாமே இந்த ஸ்கூலுக்கு இது முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா இதோட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் வந்து நான் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் வந்து இங்கே இருக்காது அந்த தேவையான போய் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட எய்மே என்னன்னா யார்ட்டையும் ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு மட்டும் தான் பண்ணணும். அது மட்டும் தான் என்னோட எய்மா இருந்துச்சு. எப்பயுமே என்னோட எய்ம் அதுதான். அப்போ வந்து நான் எல்லாமே என்னுடைய காசை வச்சு நான் பண்ணிட்டு இருக்க சொல்ல திடீர்னு ஒரு விஷயம் வந்துச்சு. இது மாதிரி நான் பண்ண விஷயம் எல்லாமே என்னுடைய காசு தான் நான் பண்ணேன். அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு யார்ட்டையும் ஒரு ரூபா வாங்க கிடையாது. ஏன்னா மற்றவங்க காசு வாங்கி பணத்துக்கு மற்றவங்களே இருக்கலாம். இதுக்கு நம்ம அப்படிங்கிறது தான் என்னுடைய டாக்கு. அப்படி வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஊருக்கு வந்து ROR சிஸ்டம் வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்த ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்திலேருந்து பிரதர் வந்து செல்வகுமார் வந்து கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி பிரதர் நீங்கள் வந்து பார்த்தேன் ஒரு ஊருக்கு வந்து சுண்ணாம்பு தண்ணியில் கலந்துருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த கிராமத்துக்கு இலவசமாக வாட்டர் பில்டர் 3 லட்ச ரூபாய்க்கு போட்டு கொடுத்தீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பிரதர். எங்கள் ஸ்கூல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். என்ன பிரதர் சொல்லி நம்ம வாட்ஸ்அப் பண்ணுறோம் பாருங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாரு. நானும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறேன் என்ன பிரதர் இப்படின்னு சொன்னார். அப்புறம் நம்ம ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஸ்கூல். நாங்களாக தான் படித்தோம். அதில் வந்து டாய்லெட் வசதி வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பசங்க எல்லாரும் இந்த ஆழமாட்டு வசதிலாம் வந்து அவசரத்துக்கு எங்கே போகிற தேவை யூரின் அங்கே போகிறாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பசங்க டாய்லெட் வந்து ஒன்றுமே இல்லைங்க சரியான ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் சொன்னார். அதே மாதிரி சரி அப்படியே சரி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சோம். ஃபோட்டோஸ் இன்னும் டீட்டெயிலாக வாங்கி பார்த்தேன். அந்த மாதிரி தான் இருந்தது. சரி பிரதர் ஓகே பிரதர் நம்ம பண்ணலாம் பிரதர் எவ்வளோ கொட்டேஷன் ஆகும் கேட்கும்போது அவர் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சாரு. நான் பார்த்தேன் இது வந்து எப்படி பிரதர் காங்கிரீட்டில் பண்ணுறோமா எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். காங்கிரீட்டில் பண்ணுறோம். நம்ம ஏன் வந்து ஒரு ஷீட்டில் பண்ணக்கூடாது ஷீட்டை ஒரு பால்சீனிங் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒர்க் பண்ணோம். அது ஒரு 8 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பண்ண யோசிக்கும் போது என்னன்னா அந்த டைமில் வந்து என்கிட்ட ஒரு காசு இருந்துச்சா நான் பட்டு செலவு பண்ணுறோம். எல்லாருமே தெரியும். சமீபத்தில் பைக்காக இருக்கும் வெளியே 5 ஆம்புலன்ஸ் கொடுத்துறாங்க. எல்லாமே அந்த பட்டு பண்ணுறோம். அந்த ஆலோசிக்கிறோம் அப்படி பண்ணிட்டு சொல்ல திடீர்னு என்னாகிட்டு இந்த மாதிரி விஷயம் காட்டும்போது எனக்கு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அவங்க பண்ணணும் முடிவு பண்ணணும்னு பண்ணிட்டு சொல்ல நான் யோசிச்சேன் என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா தான் இருந்துச்சு. நம்ம கிட்ட 5 லட்ச ரூபா தான் இருக்குது. பேலன்ஸ் 3 லட்ச ரூபா வேணுமே. அது இல்லாமல் இது வந்து சீட்டாக வேற பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரம் வேற பண்ணோம். அது இல்லாமல் என்ன ஸ்கூலில் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு 35 நாள் அப்படி ஸ்கூலில் ஆரம்பிச்சா திருப்பி அந்த பசங்க இருக்கிறப்ப இந்த வேலையும் பண்ண முடியாது. அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே பண்ணு சொல்லி யோசிக்கும் போது திடீர்னு எனக்கு ஒரு யோசனை. ஏன்னா வந்து நம்மளுடைய ரோல் மாடல் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு கால் பண்ணுவோம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 6 லட்சம் வந்து அண்ணன் வந்து எனக்காக நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் உள்ள வாங்கினது கிடையாது வாங்க போறது கிடையாது. எனக்கு முதல்ல நான் வந்து குழந்தைங்க படிக்கிறது நான் சொல்லவும் கிடையாது. அண்ணனா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து குழந்தைங்க ஃபியூச்சர் கொடுத்தாரு. நான் அதை வச்சு 33 குழந்தைங்க சமர்த்தி கொடுத்தேன். சரி ஓகே சும்மா அண்ணன் கேட்டு பார்ப்போம். ஒரு 3 லட்ச ரூபா அண்ணன் கொடுப்பாருன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அண்ணா நீங்க ஒரு வார்த்தை சொன்னாரு உனக்காக அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி அதே மாதிரி நான் அண்ணன் கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்துல கான்டாக்ட் பண்ணி பேசும்போது என்னப்பா சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னா ஒரு ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப்பா என்ன நீங்க கேட்க ஹெல்ப் அப்படின்னு. ஆனா இல்லைண்ணே எனக்கு இல்லைண்ணே ஒரு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு. என்ன ஹெல்ப் பண்ணாரு. இல்லைண்ணே இது மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று கேள்விப்பட்டேன். இரும்பேட்டில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கே அவ்வளோ பசங்க இருக்காங்க. என்னன்னா அவங்க டாய்லெட் வசதி சரியா இல்லாமல் இருக்கேன். அதனால நான் ஒரு 5 ரூபாய்கிட்ட ரெடி பண்ணேன். ஒரு பேலன்ஸ் 3 லட்ச ரூபா தான் நான் வந்து அதுக்கு ஷீட் டாய்லெட் போடுவாங்க அப்படின்னு. டேய் ஒரு நிமிஷம் நான் எவ்வளோ செலவாகுது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா இல்லை ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஆகுதுன்னு நம்ம கான்ட்ராக்டை வச்சு பேசி நம்ம பண்ணிக்கலானே. ஆனால் நான் இப்போ ஷீட் எல்லாமே பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன ஒரு 2 செகண்ட் யோசிச்சாரு. அவர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கல. இதை ஷீட்ல பண்ணவனா காங்கிரீட்ல பண்ணா யோசிச்சு என்கிட்ட சொன்னாரு டேய் இதை நான் பண்றேன். இது வந்து நான் உன்னை என்கரேஜ் பண்ணதுக்காக நான் பண்றேன். அந்த காசை தூக்கி நீ 5 லட்ச ரூபா வச்சிருக்கல அதை தூக்கி வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணு. இந்த ஹெல்ப் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு. என்ன பொறுத்தவரைக்கும்னா நான் வந்து இது வரைக்கும் யாரையும் காசு வாங்க சொல்ல மாட்டேன். இப்ப இதை கூட நான் ஹெல்ப்பா கேட்டேன். அதை வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன். ஆனா உங்ககிட்ட இருக்க பாட்டு எடுத்து வேற விஷயத்த பண்ணி இது ஃபுல்லா நானே படிக்கிறேன்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்துல வந்து நான் இது ஏன் நான் யாரையும் காசு வாங்க மாட்டேன்னா
ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தர்கிட்ட நான் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு ஃபீஸ்க்காக கேட்டாங்க. அப்ப என்கிட்ட ஒரு சம்பாத்தியம் கிடையாது. நான் ஒரு 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 ஆள் தான், ஒரு மிகப்பெரிய ஆள் தான், ஒரு மிகப்பெரிய ஆள் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆள். ஸோ அவங்க அதை கேட்கும்போது அவங்க தரேன்னு சொல்லி என்கிட்ட வந்து தரவே இல்லை அந்த அமௌண்ட்டு. ஸோ அதனால நான் வந்து யாருமே காசு வாங்கக்கூடாது, நம்ம கிட்ட இருந்தா பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நானே இந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணி கட்டிட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல கேட்டு எனக்கு கேட்காமலே கொடுத்தவர் அவர் தான். இப்போ கூட நான் வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன், ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்து நீ அதை வேற தூக்கி போட்டு இது நான் ஃபுல்லா பண்றேன், ஓகேவா, இது உனக்கு ஒரு சர்வீஸ்க்கான கிஃப்டா இருக்குன்னு சொல்லி பண்ணது அவர் தான். என்னுடைய ரோல் மாடல் லாரன்ஸ் அண்ணன் வந்து இதை ஃபுல்லா எடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு ஏன்னா இருக்கிறது மிகப்பெரிய அவசரம், எமர்ஜென்சி. நீங்க இப்ப அண்ணன் படத்துல கூட பாத்துக்கலாம், செல்லாட்ட டாய்லெட் பண்றது அண்ணன் காமெடி பண்றது. ஸோ படத்துல டாய்லெட் காமெடி பண்றதுனால நிஜத்துல ஹீரோவா நீங்க டாய்லெட் பண்றது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா தம்பிக்காக இந்த தம்பியோட ஆரம்பிச்சு தம்பி கேட்டதுக்காக நான் முதல்ல ஹெல்ப் கேட்டால் நீங்க தானே கேட்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும் தானே, யாரும் கேட்க மாட்டேன். அன்னைக்கு போய் கேட்கிற முதல் ஹெல்ப் இதுதான். அந்த முதல் ஹெல்ப்பையும் இல்லைன்னாம உனக்காக நான் ஃபுல்லாகவே பண்றேன் சொன்னதுக்கு தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. இதுக்காக அந்த டாய்லெட் வந்து ஒரு சீக்கிரம் வந்து வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. 40 days 45 days வந்து அது வந்து திறக்கணும். அது வந்து நம்ம எல்லாமே சும்மா ஜாலியா வந்து பசங்களோட ஜாலியா போய் நம்ம தரோம், ஓகேங்களா. அதுக்காக மிகப்பெரிய கைட்டு வந்து லாரன்ஸ் நன்றிக்கு மேல வாழ்த்துங்க. நான் வந்து நல்லது சொல்றேன். நன்றி 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 நன்றி. தேங்க்ஸ்.